தகவல் போனா எந்த பேரனா இருந்தாலும் ஓடி வரதானே செய்வாங்க. அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நான் ஒண்ணும் காரணம் இல்ல, உங்க அம்மாச்சி தான் காரணம். தேவையில்லாம என்ன குத்தம் சொல்லாத. சரி, இப்பதான் அம்மாச்சிக்கு ஒண்ணும் இல்லன்னு ஆயிடுச்சுல, உடனே அவர் இங்க இருந்து புறப்பட சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு தமிழ், நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அவன் தப்பு பண்ணாதான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக என் மகனை காலம் முழுக்க இந்த வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லி வெளியவே வச்சிருக்க முடியுமா? அன்னைக்கு ஏதோ புத்தி கிட்ட போய் அப்படி பண்ணிட்டான். தேவையில்லாம அதையே புடிச்சிட்டு என் மகனை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடலான்னு பாக்காத. நான் அப்படிதான் சொல்வேன். என்னால முடியாதத. ஏற்கனவே அந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைச்சவன் மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அவர் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் தரேன். என்னால நம்ப முடியாது. உங்க மகன் இந்த வீட்ல இருக்கிறத நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். உடனே அவருக்கு போன் பண்ணி இங்க இருந்து புறப்பட சொல்றீங்களா இல்லையா? ஏய், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லாத. உங்க மகன் இந்த வீட்ல இருக்க கூடாது. 1/2 மணி நேரத்துல இந்த வீட்டை விட்டு புறப்படணும். என்னத்த? நாளை காலையில அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கிறேன். அதான் சொல்றேன்ல, காலையில அனுப்பி வைக்கிறேன்னு. மாமா விருதுநகர் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு அங்கேயே தங்கிட்டு காலையில தான் வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால உங்க மகன் இன்னைக்கு இந்த வீட்ல தங்குறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனா நாளைக்கு காலையில மாமா இங்க வரதுக்குள்ள உங்க மகன் இந்த வீட்ல இல்லாம இருக்கிறது தான் நல்லது. இல்லாட்டி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சோ அத நான் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது வரும். என்கிட்ட பேசுற தோணிக்கு எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் குறவழி அப்படியே நெரிச்சிருவேண்டி. என்ன செய்யறது? என் மகன் பண்ண முட்டாள்தனத்தினால எங்க குடுமி உன் கையில இருக்கு. அம்மா என்னம்மா விளையாடுறியாமா? நான் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்குள்ளே வரலான்னு வந்திருக்கேன். இப்போ வந்து காலையில என்ன வெளியூர் போக சொல்றீங்க? மா இப்படியே காலகாலத்துக்கு வெளியூர்ல இருக்க முடியுமாமா? என்னடா பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் உன் முட்டாள்தனம் தான். சும்மா அதே சொல்லி ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்ச மாதிரி நீதான் வசமா போய் அவகிட்ட சிக்கிருக்கியே. நீ இங்க இருந்தா உன் பெரியப்பாவை நீ கொலை பண்ண முயற்சி பண்ணத எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு சொல்றான்.